நம்ப முடியுதா? இங்கே எத்தனை பேருக்கு நம்ப முடியுது இந்த வருஷத்தை நம்ம இப்படி ஜெயமாய் முடிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார்? இந்த வருஷத்தில் எத்தனையோ நமக்கு வெளிப்பிரகாரமான யுத்தங்கள், எத்தனையோ ரகசியமான யுத்தங்கள், இல்லை நிறைய ஓப்பன் வார்ஸ் இருந்துச்சு, நிறைய சைலண்ட் சீக்ரெட் வார்ஸ் இருந்துச்சு. ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாத போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்தோம். நான் கடந்துட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் என்னுடைய பலத்தில் கடந்தேன், என்னுடைய ஞானத்தில் கடந்தேன், என்னுடைய திறமையில், என்னுடைய சம்பாத்தியத்தினால நான் இதெல்லாம் ஜெயித்து வந்தேன்னு யாராவது ஒருத்தர் இங்கே சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தர் உண்மையாகவே எவ்வளவு நல்லவராய் இந்த கடந்த நாட்களிலே இருந்தார். போன வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் உபாகமம் 31:6, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட இருந்தார். அவர் நம்மை விட்டு விலகலை, நம்மை விட்டவர் கைவிடலை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேரத்துலையும் நான் கொஞ்சம் வேகமாக என்னென்ன விஷயங்களிலே தேவன் நம்மோடு கூட எப்படி இருந்தார், அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, when nobody else could be with us, வேற ஒருவரும் அந்த சூழ்நிலையில் நம்மை புரிந்து கொண்டிருக்க முடியாது, நம்மோடு கூட நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கவே முடியாது. அந்த நேரங்களிலே நம்மோடு கூட இருந்த கர்த்தர் உண்மையாகவே எல்லாரும், நான்லாம் நிறைய ஒரே ஒரு பர்சன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுச்சுவேஷனில் என்னை டோட்டலாக புரிந்து கொள்ளவே இல்லை, நான் அதை தனியாக நான் கடந்தேன் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் நமக்கு வந்தது. தேவன் அதில் எல்லாவற்றிலும் நமக்கு மிகவும் உண்மை உள்ளவராக, he was very faithful, நமக்கு இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தினார். முதலாவதாக அநேக துன்பங்கள் நமக்கு வந்தது. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நாம் நீதிமான்கள். நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய குவெஸ்சன்ஸ் இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, இது தீரவே தீராதா, இல்லை அவ்வளோ துன்பங்களும் அவ்வளோ பிரச்சனைகளும், அதாவது யோசிக்கவே எதிர்பார்க்கவே இல்லாத எத்தனையோ துன்பங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சா? யாருக்கு வருமா துன்பங்கள்? அநேகமா பாவிக்கா? இல்லை, நீதிமான்களுக்கு அநேகம் துன்பம் வந்தது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் 1-2 இல்லை, ஒவ்வொன்றிலும். அதான் கடந்த நாட்களில் 2 நாட்களுக்கு முன்பாக எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அப்பா இறந்து ஒரு 7 மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க. அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான பாடுகளில் நாங்கள் கடந்து போனோம். தங்கச்சிமாரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாக நான் சொல்கிறேன், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பாடு கொஞ்சம்தான், ஆனால் அந்த டார்க் பிளேஸில் நமக்கு தெரியாத அந்த இருட்டுக்குள்ளார நம்ம எப்படியாவது விழுங்கிடணும், இதில் எப்படியாவது நம்மளை தவற வச்சிடணும் அப்படின்னு பிசாசு பண்ணின போராட்டங்கள்லாம் நம்மளுடைய கண்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நாம் அதில் தோற்று போய்விடாதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொண்டாரா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்த எத்தனையோ இருளான பாதைகள் இருந்துச்சு, அதில் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயிக்க செய்தார். ஏசாயா 43:2 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீ தண்ணீர்களை கடந்தோம், ஆறுகளை கடந்தோம், அக்கினியில் நடந்தோம், ஆனால் நம்ம மூழ்கி போயிடலை, நம்ம அழிஞ்சு போயிடலை, நாம் அமிழ்ந்து போயிடலை. அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனையோ பிரச்சனைகள், அதாவது தான் சொல்கிறேன், நமக்கு தெரிந்த சில காரியங்கள், நமக்கு தெரியாத பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் யார் இருந்தால் நம்ம கூட? தேவாதி தேவன். அவர் வாக்கு பண்ணினவர். அவர் என்ன செய்தார்? நம்மோடு கூட இருந்து அவைகளெல்லாம் தாண்ட தேவன் நமக்கு உதவி செய்தார். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதாவது என்னது? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நான் நிஜமாவே சொல்கிறேன், சில போராட்டங்கள், சில மனுஷருடைய வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் ஒன்றுமே நமக்கு புரியாது. நான் அந்த வேர்டை லிட்ரலாக அப்படி எடுத்துக்குவேன். ஆண்டவரே, உங்கள் பேர் ஒரு பெரிய டவர், நான் அதுக்குள்ளே ஓடி என்ன செய்து கொள்கிறேன்? ஒளிந்து கொள்கிறேன் என்று சொல்லி நான் அப்படி சொல்லுவது உண்டு. இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, 2 கொரிந்தியர் 4:8-9 பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். எல்லா திருமண பக்கம்லாம் என்னது? பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் ஒடுங்கி
போகலை, கலக்கம் அடைந்தோம் ஆனால் மனம் முறிவு அடையலை, துன்பப்படுத்தப்பட்டோம் ஆனால் பட்டு போகலை, கீழே தள்ளப்பட்டோம், செத்து போயிடல. இன்னைக்கு எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறவங்களாம் ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை நேரங்கள் இல்லை. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோமா? கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து வந்தால் அதே வசனத்தில் என்ன இருக்குதான்? செழிப்பான இடத்துல. இன்றைக்கு ஒரு சிலர் செழிப்பான இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டோம். கண்டிப்பாக தேவன் அதே பிரச்சனையில் இன்றைக்கி வர்ஷிப்பில் சொன்னது போல தான், நம்மளை எங்கேயோ விற்று போட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அதில் ஒரு பர்பஸ், அதில் தேவனுடைய நோக்கம், திட்டம் ஒன்று இருக்கிறது. ஐயோ எனக்கு இன்னும் இப்படி இருக்குதே, அது தேவனே என்ன செய்திருக்கிறார், அவர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் வர தீமையினால் அவர் என்ன செய்கிறதில்ல, சோதிக்கிறது இல்லை. ஆனால் தீமை வருகிறதற்கு, நம்மை ஒரு தீமை தொடணும்னா அவருடைய அனுமதி இல்லாமல் அது என்ன செய்யாது, வராது. ஆனால் அதுதான் சொல்கிறேன், தீக்குள்ளே போயிட்டு வந்தால் அது எப்படி இருக்குதோ, அந்த பொண்ணு மிளிரும், அது பிரகாசிக்கும். எத்தனை பேர், எத்தனை தாமதங்கள், எத்தனை பிரச்சனைகள், அது எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார், நன்மையாக, அது நம்முடைய நினைவுக்கு எட்டாத நன்மையாக தேவன் அதை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நமக்கு வந்த அநேகம் துன்பங்கள் இந்த வருஷத்தில் நமக்கு இருந்தது. கர்த்தர் என்ன செய்தாராம், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை மரணம் என்னுடைய வாழ்க்கையில் 2 மரணம். அப்பாவும் இறந்துட்டாங்க, 7 மாதத்தில் அம்மாவும் இறந்துட்டாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், சரீரத்தில் வந்த பிரச்சனைகள். ஆனால் ஒன்றிலும் நம்ம என்ன செய்யல, முறிந்து போயிடல. அவருடைய தைரியம் நம்மோடு கூட இருந்து என்ன செய்து நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, நம்மை நிற்க வைத்திருக்கிறது. நிர்மூலமாகாமல் நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் நிற்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தது நமக்கு எத்தனையோ பயங்கள் வந்துச்சு, பலவீனங்கள் வந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில். அதில் எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்தார், நான் பயந்த காரியம் நேரிட்டுச்சுன்னு யார் சொன்னா? யோபு சொன்னார். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதில் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம என்ன செய்தார், தப்பு வைத்தார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ எவ்வளோ பெரிய இருள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதில் நான் என்ன செய்யலை, நான் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இல்லையா? அந்த எபிரேயர் 2:14 மரண பயம், அதுதான். அதை மரணம் இல்லாமல் இல்லை, விசுவாசிகளுக்கு சாவு இல்லாமல் இல்லை, ஆனால் சாவை பற்றின பயம் இல்லை. எத்தனை பேர் அதை தைரியமாக சொல்ல முடியும்? மரண பயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அது ஏன் எப்படி நமக்கு இருக்காது? இந்த பூமியில், நான் உயிரோடு இந்த பூமியில் என் சரீரத்தில் இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த என்னது என்ன இல்லை கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ இங்கே நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவர் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். நான் மரித்தேன் என்றால் அது என்னை விட, அதாவது நான் இப்போ இந்த பூமியில் இருக்கிறத விட அது எனக்கு பெரிய ஆதாயம். ஸோ நமக்கு மரண பயம் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, 41ஆம் ஏசாயா 41:10 வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து ஒரு தகப்பனிலும் தாயினும் மேலே, அதனால தான் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, பிள்ளைகளுக்கு முக்கியமாக ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுங்க. சின்ன பிள்ளைங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த காலம் வேறு, அதான் சொல்லி வீட்டுக்கு வெளியே பிள்ளைங்களை விட்டுட்டு நம்மளால் தைரியமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஸோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லி கொடுங்க. ஆண்டவருடைய கையில் தானோ என்ன செய்வோம், பிள்ளைகளை பிடிச்சி கொடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த 127ஆம் சங்கீதத்தில் இல்லை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு காவலாளியா, இரவும் பகலும் அவர் நமக்கு என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் நமக்கு காக்கிற தேவனா. யோசிச்சு பாருங்களேன், இந்த காலம்
அவ்வளோ மோசமான காலம், எவ்வளோ பேர் பயத்திலேயே மறைச்சு போகிற காலங்கள் எல்லாம் இருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனால் தேவன் எது எப்படி போனாலும் நம்ம என்ன செய்யலை, பயப்படாமல் கலங்காமல் கர்த்தரை பிடித்து கொண்டு நடக்கிற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே. எப்படி அவருடைய வலது கரம் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். எத்தனை பிரச்சனைகள், வேலை போயிடுமோன்ற பிரச்சனை, ப்ரொமோஷன் வராதோ அப்படின்ற பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, இல்லை பெரியவங்க இங்கே எத்தனையோ பேர் இன்னுமே என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை சரி ஆகுமா அப்படின்ற கலக்கத்தோட பயத்தோட எத்தனையோ விஷயங்கள், நான் இதில் அசிங்கப்பட்டுருவேனா வெட்கப்பட்டுருவேனா, இதுவரைக்கும் வெட்கப்படுத்தாத தேவன் எத்தனை பேர் இல்லை சொல்லுங்களேன். இன்றைக்கும் நம்ம தலை நிமிர்ந்து தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் குடும்பம் உடைக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. தேவன் நிச்சயமாக இதுவரைக்கும் கைவிடாத தேவன். பயப்படாதீங்க, அதை ஒன்று தான் சொல்கிறேன். நான் ரீசெண்ட் டேஸாக அதை யோசிக்கிறது உண்டு. யார் நம்மளை கண்டு பயந்து ஓடுவா? இப்போ ஒரு ஃபோனே எனக்கு பண்ணணும், ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? யார் பயப்படுவா? தப்பு செஞ்சவங்க என்ன செய்வாங்க, ஐயோ பண்ணால் என்ன செய்வாங்க, பாட்டி திட்டுவாங்க, ஆண்டி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். நம்ம எதுக்கு? தேவனுடைய தவறு செய்கிறோம் தான் நம்ம, ஆனாலும் துணிகரமாய் மாற்றி தவறு செய்யாதபடிக்கு அதெல்லாம் நம்ம அந்த பயம், தவறு செய்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, பயந்து ஆதாமும் ஏவாளையும் போல ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்ததா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தமாகி இருக்கிறோம். ஸோ அந்த சுத்தத்தில் பரிசுத்தத்தில் நம்ம இன்னும் நடக்கும் பொழுது பயம் இல்லாமல் நம்ம நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் அருமையான தேவனுடைய ஜனமே. மூன்றாவது, எத்தனையோ நேரங்களிலே தனிமையாக நம்ம என்ன செய்தோம், நடந்தோம். தனிமை, நிறைய ரிஜெக்ஷன், லோன்லினஸ் அண்ட் ரிஜெக்ஷன் நமக்கு இருந்துச்சு. மனுஷர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளலை, நம்மை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளலை. நம்ம இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோன்னு சொல்லி என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சரீர பிரகாரமாக உதவி செஞ்சுருக்க வேண்டாம், பணம் கொடுத்து நமக்கு உதவி செஞ்சுருக்க வேண்டாம். பயப்படாத, இது சரியாயிரும்னு சொல்கிறதுக்கு கூட ஒரே ஒரு பர்சன் இல்லாத எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனத்தில், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஸோ இந்த பூமியில் யாருமே நமக்கு இல்லாமல் போகிற நிலைமைகள் வந்த போதிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நான் உனக்கு இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ கலங்காதன்னு சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். 102 சங்கீதம் 7 வசனத்தில், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடு. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் தூக்கம் இல்லாமல் ராத்திரிலாம் எதெல்லாமோ யோசிச்சது மாத்திரம் இல்லை, நிறைய அதாவது ராத்திரி தூங்க முடியாத நிலைமைகள், தூங்கினா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. எனக்கு அப்படி இல்லாமல் இங்கேருந்து ஃபோன் வந்த நேரங்கள் எல்லாம் இருக்குது. தூங்க முடியல, ஒரே வீட்டுக்குள்ளார கண்ணை மூடி தூங்கினா வேறு மாதிரி என்ன செய்யுது, பிரச்சனைங்க வருது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருந்தது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் தப்புவித்தாரா? தப்புவிக்கப்பட்டவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது மாதிரி 142 சங்கீதம் 4 வசனம், எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அதாவது என் மனசை கேட்குறதுக்கு, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் கூட இல்லாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கடந்து வந்தோமா இல்லையா? எத்தனை நேரங்கள் நம்ம தனியாக அப்படி பயங்கரமாக திகிலாக இருக்கும், என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி விசாரிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், அவர் பேரில் நம்ம வைத்துடலாம். அவர் நம்மை விசாரித்து கொண்டே தான் இருந்தார். உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷத்துலலாம் மெயினாக உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு காலையில் அந்த 4 மணி ஜெபம் எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அவ்வளோ அந்த வார்த்தைகள் தான் எங்களை தேற்றுச்சு, நடந்துச்சு. அன்னன்னைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் கொடுத்து எங்களை என்ன செய்தார், தேற்றினார், எங்களை நடத்தினார். அந்த வார்த்தைகள் எங்களை விசாரித்தது, நேரடியாக எங்களுக்கு முகமுகமாய் தேவன் எங்களோடு கூட பேசினது போல ஒவ்வொரு நாளும் தேவன் பேசினார், நடத்தினார். அருமையான தேவனுடைய ஜனமே, யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை சீஷரில் விட்டுட்டு ஜீசஸ் போகும்போது சொல்கிறாரு, அனாதை மாதிரி நான் என்ன செஞ்சிட மாட்டேன், உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் உங்கள் கூட என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ ஆண்டவர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக, யாரும் இல்லாத அனாதைகளை போல தேவன் நம்மை விட்டு விடவே மாட்டார். நம்முடைய தனிமையில் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தார், நிச்சயமாக இருந்தார். இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய, எதுக்காக இதெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான்காவதாக, நம்முடைய தீர்மானங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்த நேரங்களில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க, கரெக்டான தீர்மானங்கள். நான் அதுதான் சொல்லுவேன், எப்போவுமே ஒரே ஒரு ராங் ஸ்டெப்பு, இந்த பாதையில் எனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்கு, இல்லை ரோமர் 12:1-2 நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யணும், நம்ம பொறுமையாய் ஓடணும். ஸோ அந்த ட்ராக்கை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்ம தவறாக எடுத்திருந்தா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நேரங்களில் நமக்கு தப்பான தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆனால் கர்த்தரே என்ன செய்தார், அதை எடுக்க விடாதபடிக்கு நம்மை தடுத்து போட்டார். பிரீத்தி கூட இன்னைக்கு வர்ஷிப் டைமில் சொன்னாங்க, ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலை, இல்லை அதுக்காக நம்ம என்ன செய்யணும். உண்மையாக சொல்கிறேன், தேவனுக்கு நம்மளை விட அவர் ஞானியா இல்லையா, அவருக்கு எப்போ என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், சகலத்தையும் நம்முடைய இல்லாமைகளை நன்மைக்காக, நம்முடைய தாமதங்களை நன்மைக்காக, நம்முடைய பிரச்சனைகளை தீமைகளை நன்மையாக மாற்றி இன்றைக்கு அழுகிற நம்மை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நகைக்க பண்ண அவரால் முடியும். ஸோ நம்முடைய தனிமையில் தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த தனிமையிலே நம்ம அழிஞ்சு போயிடல, இல்லை ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தினார். இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் தைரியப்படுத்தினார். அவர் நம்ம இடத்துல வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தீர்மானங்களில் அவர் நம்மோடு கூட இருந்தார். 2 நாளாகமும் 20:12 யோசபாத் ராஜா அவருக்கு விரோதமாய், அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் 3 பெரிய ராஜாக்களும் அவங்களுடைய சேனைகளும் வந்து சூழ்ந்து நிற்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியலை. நிறைய இந்த வருஷத்தில் எனக்கு நிறைய அப்படி ஃபோன்ஸ் வந்துச்சு, என்ன செய்கிறதுனே தெரியல, இன்னைக்கு நைட்டு நான் எங்கே போய் தூங்குவேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல, எனக்கு தெரியல. எத்தனை பேர் நம்ம அப்படிலாம் இருந்தோம்ல, என்ன செய்கிறதுன்னு தெரில, நான் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை, தகுதி இல்லை, அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நான் எங்கே போகிறதுனே தெரியாமலாம் இருந்தோமே. தேவன் நம்மை, அதுதான் சொல்கிறேன், அதுக்காக அவசரப்பட்டு நம்ம தீர்மானம் எடுத்து விடாதபடிக்கு அதுலேயே தேவன் நம்மை சஸ்டெயின் பண்ண. அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஒரு பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வர்றது அது ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம அழிஞ்சு போகாமல் நிற்கிறது அதை விட பெரிய பாக்கியம். அந்த அக்கினிலேருந்து வெளியே வந்தது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த அக்கினியில் நடக்கிறதும் உலாவுறதும் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இல்லை யோசிச்சு பாருங்களேன். நீங்கன்றனால, கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததுனால அந்த அக்கினிக்குள்ளார உங்களால் நடக்க முடிந்தது, அந்த சிறைச்சாலைக்குள்ளார உங்களால் இருக்க முடிந்தது, சரியான தீர்மானங்களை எடுக்க முடிந்தது. அவசரப்பட்டு அதையும் இதையும் செய்து நம்ம பிரச்சனைக்குள் மாட்டாத படிக்கு, கடன்களிலே சிக்காத படிக்கு தேவன் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, 2 ராஜாக்கள் 6:15 எலிசா அவருடைய வேலைக்காரர் இருக்கிறாரு. அங்கே பார்த்தோன்னா அங்கே சீரியர்கள் சுற்றி வந்து அவங்களோட வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. அங்கே அந்த வேலைக்காரன் அதிகாலமே எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ அங்கே வெளியே பார்க்கும்போது இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை என்ன செஞ்சிச்சு, சுற்றி கொண்டிருந்ததை கண்டான். அப்போது, ஐயா என் ஆண்டவனே என்ன செய்வோம், இல்லை நமக்கு அவ்வளோ பிரச்சனை, என்ன செய்வோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நம்ம யார்கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு சரியான பதில் வரவே வராது. நம்மை புரிந்து கொள்ளாமல் அதெல்லாம் தேவன் அனுமதிக்கிற காரியம்தான். இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தான் நேசிக்கிறவர்களுக்கு அவரே தான் என்ன செய்வார். என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். இல்லை நிறைய பேர் இல்லை உண்மை, அந்த நல்ல பொசசிவான ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, நீ ஏன் கவலைப்படுற, நீ இரு,
நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லுகிறது போல தேவன் என்ன செய்கிறாரு, அவர் நமக்காக என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாமல் இருந்த நேரங்களிலே தேவனே நமக்கு எல்லாவற்றையும் செய்தார். நம்ம கரெக்டான தீர்மானங்களை எடுக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன தேவன் நமக்கு போதிச்சாரா, நமக்கு நடத்தினாரா? அவர் ஒரு நல்ல டீச்சரா? நம்முடைய கூடவே இருந்து நம்மளை ஒரே ஒரு நாள் கூட நம்ம அப்பத்துக்கு இருந்து தெரியாதபடிக்கு, யார்ட்டையும் போய் பிச்சை கேட்காதபடிக்கு, வேற எந்த காரியத்திலையும் நம்ம தவறாய் விழுந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிலாம் தேவன் நம்மோடு கூட நடத்தினார். நம்ம நல்லவங்களா இருக்கப்போ மட்டும்தான் தேவன் நடத்தினாரா? இங்கே ஜோனா சொன்னாப்புல இல்லை, தவறு செய்த அந்த யோனாவுமே கூப்பிட்டப்போ, ஆழத்திலிருந்து கூப்பிட்டப்போ தேவன் என்ன செய்தார், அவனுடைய சத்தத்தை கேட்டதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம தவறின பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆனால் இதை நான் சொல்கிறது தவறிலே நாம் நிலைக்கும்படிக்கு இல்லை. தப்பு செய்கிறது இயற்கை தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பு செஞ்சவங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் திருந்துவீங்க. ஆனால் அந்த தப்புக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே ஆதாம மாதிரி ஏவாள் தான், ஏவாளை மாதிரி பாம்பு தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம திருந்துறதுக்கு வழி இல்லை. தோட்டத்தை விட்டு என்ன செய்வோம், துரத்தப்படுவோம். எஸ், நான் தவறு செய்தேன், இனிமேல் நான் அதை தெரிந்து கொள்கிறேன். அதுதான் தாவீது உணர்வுள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எப்போ ஆண்டவர் அவனை நீ இதை பண்ணிட்ட அப்படின்னு உணர்த்தும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே, ஐயோ நான் தவறு செய்தேன், எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் திருப்பியும் புதுசாக சிருஷ்டிங்க ஆண்டவரேன்னு கேட்டது போல நாமும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தவறுகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஓசியா 11:7-8 என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் கூப்பிட்டாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனாலும் எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன். உன்னை நினைக்கும் போது இன்னொரு வசனம் எரேமியா 11:20 எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, நான் அவனுக்கு விரோதமாக பேசிட்டேன். இல்லை, உண்மையான நான் சொல்கிறேன், உங்களை நேசிக்கிற பெற்றோரோ உங்களோட லீடர்ஸோ இல்லை ஆண்டவரோ கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு செய்யும்போது விரோதமாய் பேச தான் செய்வாங்க, விரோதமாய் பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைங்களை திட்டிட்டிங்கன்னா எப்போவும் அந்த பிள்ளைங்களை யோசிக்கிறத விட என்ன செய்வீங்க, அதிகமாக அந்த பிள்ளைகள் மேலே நமக்கு அப்படியே இருதயம் என்ன செய்யும், அடித்து கொண்டே இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் என் இருதயம் என்ன செய்து, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அந்த ஏற்கனவே வாசித்த வசனத்தில் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆண்டவருக்கே என்ன செய்யுது, ஐயோ நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேனே, இவன் இப்படி பண்ணுறானே, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அருமையான தேவனே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா நம்முடைய தவறுகளுக்கு நடுவில் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் அவருடைய பரிதாபங்கள் நமக்காக பொங்கினது நிமித்தமாக தான். நம்முடைய நீதி இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்? நான் அதை என் இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஒத்துக்கொள்ள முடியும். எத்தனை நேரங்கள் பிரீத்தி எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்டுட்டா எனக்கு ஐயோன்னு இருந்துச்சு. எத்தனை நேரங்கள் நம்ம எடுத்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றினோமா? வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு தீர்மானத்தையாவது கம்ப்ளீட் பண்ணோமா அப்படின்னா இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்ல? ஆண்டவர் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆனால் பேரண்ட்ஸாக இருக்கிறோம், இல்லை நாங்கள் லீடர்ஸாக இருக்கிறோம், என்ன செய்கிறோம், ஏய் சொன்னியே ஏன் செய்யலை அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம மேலே இரக்கமாய் உருக்கமாய் அவருடைய பரிதாபங்கள் நமக்காக பொங்குகிறது நிமித்தமாய் அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 9:19-20 கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செஞ்சுருந்தாங்க. ஆனாலும் நெகேமியா ஜோமண்டாரு, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் என்ன செய்யலை, கைவிடலை. அவங்க அவ்வளோ எரிச்சல் மூட்டினாங்க, அவ்வளோ கோபம் மூட்டினாங்க. ஆனாலும் பகலிலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய், இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அவங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சிங்க. அவங்கள விட்டு நீங்கள் விலகலை. உங்களுடைய நல்ல ஆவியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்களுக்கு கட்டளையிட்டு சாப்பிட மன்னாவை கொடுத்து, குடிக்க தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து நடத்துனீங்களே
எத்தனை பேர் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? இந்த வருஷத்தில் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், உடுத்த வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல தண்ணீரை கொடுத்தார், நமக்கு எந்த சேதமும் மரணமும் வராதபடிக்கு காத்து கொண்ட தேவன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார், நம்ம மேலே அவ்வளவாய் பரிதாபப்படுகிறார். நம்முடைய சகல தவறுகளின் நடுவிலையும் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த நாளிலே தேவன் நம்மோடு எப்பெல்லாம் இருந்தார்? நமக்கு வந்த எல்லா துன்பங்களிலே நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பயத்தில், நம்முடைய பலவீனத்தில் அவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய தனிமையிலே நம்மோடு கூட அவர் இருந்தார். நம்முடைய தீர்மானங்களிலே அவர் நம்மோடு கூட இருந்தார். நாம் தவறுகள் செய்த போதிலும் அவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிலாம் நமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த தேவனை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? துதிக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவரை வேற என்ன செய்வோம்? ஆண்டவரே, நீர் செய்தவைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், நான்லாம் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு தான். அருமையான தேவனுடைய ஜனமே, 103 சங்கீதம் 10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அந்த தேவனை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்கள் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. அவர் இப்படிலாம் செய்தாரே. 105 சங்கீதம் 6 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். இதெல்லாம் நினைத்து நினைத்து நம்ம கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனம்.